ஜெபம் பண்ண கடவோம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாள் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கர ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 2 பாமாலை 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. கீதம் 2 பாமாலை 2 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணீரலே எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாகப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம் என்றும் அவருடைய பரிசுத்த மார்க்க நடப்போம் என்றும் தீர்மானத்திற்கு நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அரண்பணியில் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உமோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாக மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களையும் நம்மை விட்டு விலக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர்கள் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம்
உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிற்றுக்குரிய சிறுகு ஜெபம். மகா இரக்கமும் மட்டில்லாத அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி முது திருக்குமாரன் மரணத்தின் மீதும் உயிர்த்தெழுதல் மீதும் முது வல்லமையை விளங்க பண்ணிய முது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த காலத்தின் வல்லமையை மேற்கொள்ளவும் உலகத்தின் மீட்பராக தம்மை அர்ப்பணிக்கவும் அவர் வல்லமை பெற்றிருந்தாரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவ்வாறே நாங்களும் அவர் கற்றுத்தந்த திருவார்த்தையின்படி வாழும் உணர்வை எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாட பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் இரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கண்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல்
சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாய்க்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூர தரிசித்தம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்பதே. வானத்தையும் பூமியையோ
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லிடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் இது ஆராதனை மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்கு அவருடைய ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். உடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான ஆராதனை வேளை ஊழியத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவர்னு சொன்னால் மனமு வந்து தாங்க முன்வர அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இதனுடைய பலனை அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த அருமையான ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன்வந்திருக்கின்ற பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தை சார்ந்த திரு எட்வர்ட் ஜான், திருமதி பொன்மாணிக்கம் எட்வர்ட் ஜான் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தினர் நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள். இந்த ஊழியங்கள் தொடங்கின ஆரம்ப காலத்திலிருந்து நமக்காக எல்லா வகையிலும் உதவி செய்கிறவர்கள். ஜெபத்தில் தாங்கிறது அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆரம்ப காலங்களிலே சில கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் கடந்து போகும்பொழுது கூட நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்த இந்த அருமையான குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற அருமையான பிள்ளைகள் திரு கெய்சிங், திருமதி எபனேசர் கெய்சிங் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அவருடைய அன்பு மகன் திரு பிரவீன் ராஜ்தேவ், திருமதி ரூபினி பிரவீன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அருமையான பிள்ளைகள் திரு சேது சாம் டேனி, திருமதி எல்சி தேவகிருபா அருமையான பிள்ளைகளுக்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான கற்பத்தின் கணிக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8, 14 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் வாக்கு செய்திருக்கிறபடியே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளையுடைய கைகளின் பிரயாசம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து அவர்கள் இருக்கின்ற இடத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. தேவ கிருபை இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் கூட நான் இன்னொன்றையும் சொல்ல நான் விரும்புகின்றேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய ஊழியத்திற்கு ஒரு அருமையான வீடியோ கேமரா ஒன்று தேவை என்று உங்களோடு கூட சொன்ன பொழுது உங்கள் அநேகர் இதற்காக பல வகையில் எனக்கு உதவி செய்தீர்கள். நீங்கள் ஜெபித்தீர்கள். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களிலே லெந்து காலமாக இருந்தபடினால், திருச்சபையில் ஏராளமான ஊழியங்கள் இருந்தபடியினால் உடனடியாக இந்த கேமராவை வாங்க முடியவில்லை. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரத்தில் வாங்கும்படியாக அதை இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலிருந்து தொடர்ந்து இதை பயன்படுத்தும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்கள் உலகத்தின் பல நாடுகளில் அநேக மக்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. ஆலயங்கள் இல்லாத கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள், வயதான அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியங்கள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்காக இந்த அருமையான ஒரு புதிய கேமராவை தேவன் வாங்க கிருபை செய்திருக்கிறார்.
பல பேர் உதவி செய்த எல்லாருக்கும் ஆண்டவர் விசேஷமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமாக ஈரோட்டை சார்ந்த அருமையான சகோதரர் திரு மதன்குமார் அவருடைய குடும்பத்தில் இந்த கேமரா வாங்குவதற்கு ஒரு பெரும் தொகையை நமக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு விதமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இதை குறித்து அறிவிப்பு கொடுத்த உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அநேக குடும்பத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. குறிப்பாக மிஸ் வசந்தா அம்மா அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கிற அருமையான சகோதரிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் திருமதி விமலா அன்புடையன் சென்னையில் இருக்கிற அருமையான அம்மாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் சென்னையில் இருக்கின்ற டாக்டர் நற்குணம் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வெள்ளூரில் இருக்கின்ற அருமையான ஒரு சகோதரிக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். சென்னை தாம்பரத்தை சார்ந்த திரு டொமினிக் சகோதரர் அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் சென்னையை சார்ந்த திருமதி ஜெமித்தங்கம் ஜார்ஜ் டேவிட் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் மதுரையில் உள்ள அருமையான ஒரு குடும்பத்தினருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேகர் பல வகையில் உதவி செய்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் இந்த தேவனை கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி உங்கள் அனைவரையும் பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து ஈசாக்கை பஞ்ச காலத்திலும் 100 மடங்காய் ஆசீர்வதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே, நீர் எதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ளவும் என் வாழ்க்கையில் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கவும் உதவி செய்யும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் தலைப்பு வேத வாக்கியங்களை கற்றுத்தரும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதாக அந்த ஒரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு எவ்வாறு உணவு மிக மிக அவசியமோ நாம் பலனடைவதற்கு, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு ஆவிக்குரிய உணவாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனங்கள் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் ஏராளமான வேதாகங்கள் இருக்கிறது, அதில் சந்தேகம் கிடையாது. 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்ப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட சில குடும்பங்களில் தான் வேதாகம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுவும் பாதி கிழிஞ்சும் கிழியாமலும் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. புதிய ஏற்பாடு வேண்டும் என்றால் 1-2 இருக்கலாம், மற்றபடி அநேக குடும்பங்கள் இருக்காது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு முழு வேதாகமும் இருந்துச்சு, ஒரு புதிய ஏற்பாடு இருந்துச்சு. யார் சர்ச்சுக்கு முதல்ல போகிறாங்களோ அவங்க அந்த முழு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள். இதுதான் எங்கள் குடும்பத்தில். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு மிகுந்த கஷ்டப்பட்டு நான் ஒரு வேதாகமத்தை நான் வாங்கினேன். அப்போது 35-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேதாகம வீடுகளில் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு பார்த்துக்கிட்டு. இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் பல வேதாகமங்கள், ஆங்கிலத்தில் பல வேர்ஷன் என்ன செய்யுதுன்னா இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வேதாகமத்தை வேத வசனங்களை நாம் சரியாக வாசித்து தியானம் செய்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிற விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத புத்தகத்தை நீங்கள் கையில் வைத்திருக்கிறது, வீடுகள் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வேத புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார்.
ஏனென்றால் இந்த வேத புத்தகம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. நான் ஒரு செய்தி ஒன்றை வாசித்தேன். அமெரிக்க தேசத்தில் கலிஃபோர்னியா பகுதியில் பென் ஹார்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதர் ஒருவர் இருக்கின்றார். அவர் ஜெனரேஷன் ஹோப் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர். அதில் அவருடைய மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னவென்றால், அநேக புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார்கள். மிகுந்த மனசோர்வோடு கூட இருக்கிற மக்களை அவர்கள் மீண்டும் அதிலிருந்து அவர்களை மேலே கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களை நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக செய்கின்ற ஒரு நல்ல ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறார். பொதுவாக அவருடைய வாழ்க்கையில் கிரானிக்கல் டிப்ரெஷன் சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டார். இது என்ன வியாதின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மனசோர்வு. பொதுவாக இது ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு 10 வருஷம் இந்த வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். இந்த கிரானிக்கல் டிப்ரெஷன் சொல்லப்பட்ட பயங்கரமான மனசோர்வு. ஒரு முறை அவர் தன்னுடைய வீட்டில் இருந்த கத்தி எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே குத்தி தற்கொலைக்கு அவர் முயன்றார் என்பதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நான் படித்தேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரால் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவது என்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவர் வேதத்தை எடுத்து படித்த பொழுது 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் அவருடைய கண்களிலே பட்டது. அந்த வசனத்தை வாசித்த உடனே அந்த வசனம் ஏதோ கர்த்தர் தன்னோடு கூட நேரடியாக பேசுகிறதை போல் அவர் உணர்ந்தாராம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. இயேசுவே இந்த வார்த்தையோடு கூட பேசுறது போல் இருந்துச்சா. ஆண்டவரிடத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை அவர் மீண்டும் 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 படிக்க 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 அந்த ஒரு பெரிய டிப்ரெஷன்லேருந்து அவர் வெளியே வந்து விட்டாராம். வெளியே வந்தவர் மாத்திரம் இல்லை, அவர் இந்த ஜெனரேஷன் ஹோப்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு ஸ்தாபனத்தையும் அவர் உருவாக்கி இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஊழியமும் என்ன செய்தார்னா செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு வேத வசனத்தை அநேகர் சரி அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவோடு கூட இந்த சீசர்களும் கூட சரியாக புரிந்து கொள்ள முடியலை. இயேசு கிறிஸ்து அதனால தான் உயிரோடு கூட எழுந்த பிறகு 40 நாள் பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்ட எல்லா தம்மை குறித்து சொல்ல எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவருக்கு சொல்லி 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 என்ன செய்தார்னா அவர் விளங்க வைத்தார். அவர் போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த சீசரெல்லாம் அழைத்து அப்போஸ்தலர் 1:5 சொல்லப்பட்டிருக்கு, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற எருசலேமில் காத்திருன்னு சொல்லி அதனால தான் சொன்னார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறனா நீ போய் காத்திரு. இந்த ஆண்டவர் அவளுக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்ததுனால தான் ஒரு காலத்தில் அவங்க இந்த ஆண்டவருடைய அந்த பாடு மரணங்கள் அந்த நாட்களில் அவங்க சோர்ந்து போயிருந்த அவர்கள் மீண்டும் அவர் பலப்படுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேத வசனங்கள் தான். இன்றைக்கு இந்த வேத வசனம் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நிருப வாக்கியத்தில் பதில் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 27லேருந்து 37 வரை உள்ள வசனங்களில் இந்த வேத வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவர் இந்த வேத வசனம் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்குறன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ரட்சிப்புக்கு நேராக என்ன செய்தார்னா வழி நடத்துகிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அந்தபடி பிலிப்பு எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷமெல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு ஆண்டவர் பணிந்து கொள்ளும்படியாக எங்கள் எத்தியோப்பிய தேசத்திலிருந்து கந்தாகே என்பவருடைய மந்திரி ஒருவன் வர்றான். அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டு அவன் ரிட்டர்ன் எங்கள் சொந்த இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு.
ஆண்டவர் சொன்னபடி பிலிப்பு அங்கே ரதத்துக்கு கூட அவன் ரதத்தில் சேர்ந்து விடுகிறான். அப்போ அந்த மந்திரி என்ன செய்தான்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய பாடு மரங்களை குறித்து அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். பிலிப்பு கேட்குறான், இது உமக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோம். யாரும் எனக்கு சொல்லி தரலை, சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கப்புறமாக நீங்கள் தொடர்ந்து 34, 35 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். அப்போ இயேசுவை குறித்ததான எல்லா காரியங்களையும் பிலிப்பு எரிச்சதான்னா ஆவியானவருடைய நடத்தலின்படி அவன் பிரசங்கம் பண்ணுறான். அது முடிவை பாருங்க. அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். 37ஆம் வசனம், அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவன் ஞானஸ்நானம் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறான். அப்போ இந்த வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவனுடைய இருதயத்திற்குள் கடந்து போகும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி விடுகிறது. அவனுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவனை ரட்சித்து விடுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வேத வசனம் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறது பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனங்கள். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிராயம் முதற்கொண்டு இந்த வேத வசனத்தை ஏன் கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை படிக்க 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 இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அப்படியே ஸ்டோர் ஆகிரும் பார்த்துக்கிடுங்க. அது பிற்காலத்தில் அவனுக்கு ரொம்ப உதவும் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் விட்டு வேற எங்கேயும் நிச்சயம் போய்விட முடியாது. அந்த வசனம் ஒரு மனிதனை காத்துக்கொள்ளும். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறானே. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்யுதுன்னா இந்த வேத வசனம் என்ன செய்யுதுன்னா துணையாக இருக்கிறது. அது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்துக்கு எந்த அளவிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை நாம் யோசித்து பார்க்கணும். இது வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க 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 ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்னா அது மூலமாக வருகின்ற பெரிய விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்து கொள்வோம்னா பெற்றுக்கொள்வோம். அது சந்தேகமே கிடையாது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 2 நாளாகும் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பற்றி இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்ய யூதாவுக்கு கற்பித்தான் என்று சொல்லப்பட்டது. இவனை பார்க்கும் பொழுது இந்த ஆசா ராஜா அவன் தான் மாத்திரமல்ல தேசத்தின் ஜனங்கள் எல்லாருக்கும் நியாயப்பிரமாணத்தை நினைச்சதை கற்றுக் கொடுக்கிறான். அதனால தான் அவனுக்கு எதிராக எத்தியோப்பியர் ஒரு பெரிய சேனையோடு கூட வர்றாங்க. இவன்ட்டு இருக்குது கொஞ்சம் பேர் தான், ஆனால் ஒரு பெரிய ரட்சிப்பை இவன் எப்படி பெற்றுக்கொண்டான் தெரியுமா? ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி வேத வசனத்தின்படி தான் மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களும் வாழும்படி கற்றுக்கொண்டது நிமித்தமாக தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை அவனுக்கு நினைச்சுதான்னா கொடுத்தாரு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனம் நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிறது. ஒருவேளை தீங்குகள் நமக்கு எதிராக வந்தால் கூட அதிலிருந்து நம்மை மீட்கிறது, நம்மை அதை மேற்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பது இந்த வேத வசனம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகும் புஸ்தகத்தில் நீங்கள் 34ஆம் அதிகாரத்தில் வேதம் வாராக சொல்லுகிறது. 31ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோசியா ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார். 33ஆம் வசனத்தை பாருங்க. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாம் அகற்றி
இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. இந்த வேத புஸ்தகம், இந்த வேத வசனங்கள் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசத்தையே ஆண்டுடைய கட்டளையின்படி வாழும்படியாக செய்து விடுகிறது. இதற்கு முன்பாக இந்த ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்பொழுது 33ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். இந்த யூத மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, அதற்கு முன்பாக இந்த மற்ற புறஜாதிகள் என்னென்ன தப்புலாம் பண்ணாங்களோ அதை பூரா என்ன செய்தாங்கன்னா இந்த யூத மக்கள் செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில், ஜனங்கள் இன்னும் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்பொழுது பல தவறான காரியங்களை இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அதனால் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, தேவ கோபாக்கினை இவர்களுக்கு நேராக இருந்துச்சு. ஒரு நாள் ஆலயத்தை அவங்க பழுது பார்க்கும்படியாக அந்த ஆலயத்துக்கு அடுத்த காரியத்திலெல்லாம் அவங்க செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைக்கிறது. அந்த புஸ்தகத்தை முதல்ல அப்போ தான் வாசிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த யோசியா அவன் வாசிக்கிறான் பாருங்க. 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குதா? கர்த்தரை விட்டு விலகிறவர்களுக்கு இவ்வளவு பெரிய தேவ கோபம் வருமா? அதை வாசித்த உடனே அவன் பயந்து நடுங்கி விட்டார், நடுங்கி போனான். அதனால தான் அவன் ஒரு சட்டம் போடுறான். எல்லா ஜனங்களும் அழைத்து கொண்டு வந்து, நாம் இது நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காவிட்டால், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் செய்யாவிட்டால் நம்ம அழிந்து போவோம். ஆகவே இனி எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தையின்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்துட்டான்னா ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்ய வைத்து விட்டார். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இப்போ அந்த வேத புஸ்தகத்தை வாசித்த உடனே ஆண்டவருக்கு நேராக திரும்பி விட்டார்கள். ஒரு தேசத்தையே கர்த்தருக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு பெரிய வல்லமை நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தில் நடிச்சதுன்னா இருக்கிறது. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது இந்த யோனா ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணான். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி இன்னும் 40 நாள் தான் இருக்குது, நினிவே கவிழ்க்கப்பட்டு போ. அவன் பெரிய 1 மணி நேரம் பிரசங்கம்லாம் பண்ணலை. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் சொன்ன வார்த்தை இதுதான். தேவ வார்த்தை அவளுக்கு வந்தது. என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நினிவே பட்டணத்தினுடைய ராஜா முதற்கொண்டு கடைசி குடிமகன் வரை எல்லாரும் நட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து கடவுளை தேட ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவங்க இப்படி மனம் திரும்புவாங்கன்னு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. பார்த்துக்கிடுங்க, தாம் செய்ய நினைத்த தீங்கிற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை, வேத வார்த்தை ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறது. அதனால தான் வேத பாரகன் எஸ்ரா அவன் காலையிலிருந்து மத்தியானம் மட்டும் தன்னுடைய ஜனங்களுக்கு நினைச்சதான இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் வாசித்து அதற்கு அர்த்தம் சொல்லி கொண்டே இருந்தான். இதை கேட்டவுடனே ஜனங்களெல்லாம் அழுது கண்ணீர் விட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த வேத வசனம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் யோசித்து பார்க்கணும். நம்ம இன்றைக்கி நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நான் வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ வேத பகுதியாகிய லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அது 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒரு சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவர் இந்த எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்த 2 சீசர்கள் அவர்களை பார்த்து அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா துக்கமுகமுடையவர்களாக இருந்தாங்களாம். 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க 2 பேர் போகும்போது பேசிக்கொண்டே போகிறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். இந்த 2 சீசர் நடந்து போகிறாங்க. எம்மாவூருக்கு நடந்து போகணும். ஆண்டவர் கூட போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு அது ஆண்டவர் தான் அப்படின்னு அவங்க கண்களுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் இவங்களை பார்க்குறாரு. ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க. துக்கமாக இருந்த சீசர்களோடு கூட இயேசு கடந்து போகிறார். கடந்து போனவர் என்ன சும்மா போகலை. பார்த்துக்கிடுங்க. அவளோடு கூட பேசுகிற என்ன பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் என்ன, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, துக்கப்படுவர்களை பார்த்து கடந்து போகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட வருகிற தேவன். இவங்க சொல்கிறாங்க, உமக்கு தெரியாத ஐயா, நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்து இருக்கிறீங்களா, அந்நியராக இருக்கிறீங்களா, 2 தினங்களுக்கு நடந்து உமக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு? அதான் ஐயா, இயேசு கிறிஸ்துவை பற்றி காரியங்கள். அவர் வாக்கிலும் வல்லமையிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்தார். அவர் தான் மேசியா, இஸ்ரவேல் மீட்டு ரட்சிப்போர் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் இது இயேசுவானது பிடிச்சி யூதருடைய அதிகாரிகள், பிரதான ஆசாரிகள் எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அடித்து கொலை செய்துட்டாங்க. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்த்துக்கணுங்க. அப்போ அந்த எருசலேம் முழுசும் இதான் பேச்சு. நூக்கன் காணர் எவ்ரிவேர், எல்லா இடத்திலும் ஆண்டவர் பற்றி தான். அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா 1 வாரத்துக்கு முன்னால் அவர் எருசலேமுக்கு வரும்பொழுது எப்படி வந்தார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் சார்ந்த குணமுள்ளவராக அவர் வருகிறார், சியோன் குமாரத்தியே கம்பீரி அப்படின்னு சொன்னார். வேதத்தில் சொல்லப்பட்டதுச்சு. அவர் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டிய மரியின் மேலும் ஏறி விடுத்து வருகிறார் அப்படின்ட்டு ஏசாயா இந்த சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டதை சொல்லி எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஓசனா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படுவார்கள் சொல்லி எல்லாரும் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 1 வாரத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். இப்படி ஆகோ ஓகோன்னு சொல்லி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தினாங்க. பெரிய திரள் கூட்ட ஜனங்கள் அவர் பின்னால் போச்சு. பார்த்துக்கிடுங்க. அப்போ எல்லாருக்கும் இயேசுவை பற்றி நல்லா தெரியும். ஆனால் யாருமே எதிர்பார்க்கல, இப்படி பஸ்கா பண்டிகை அன்றைக்கு, பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இயேசுநாதர் இப்படி சிலுவையில் அடித்து கொலை செய்வாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. சீசர்களை எதிர்பார்க்கல. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதருடைய அந்த ஐடியாலஜி, அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேசியா வருவார், அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக மகிமை தேவனாக வருவார். ஆனால் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், பாடுபட மாட்டார். இப்போ இந்த சீசர்கள் எல்லாரும் இயேசுநாதரை மேசியான்னு நம்புகிறாங்க. இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர்னு சொல்லி முழு நம்பிக்கை இருக்குது. 5 அப்பத்தை 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அற்புதம் நடக்கு. இவர் ராஜாவாக இருந்தால் ஒரு பிரச்சனை கூட கிடையாது. நான் முன்பே அதை நான் வாசித்த பொழுது, ஒரு புத்தகத்தில் வாசித்த பொழுது, இந்த எல்லா மக்களும் அவரை ராஜாவை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாங்க. ஏன்னா
இந்த ரோமர்களோடு கூட போர் செய்யும் பொழுது நம்முடைய வீரர்கள் காயமடைஞ்சா கூட இவர் சுகமாக்கிடுவாராம். செத்தா கூட உயிரோடு கூட எழுப்புவாராம். என்ன நிறைய பேர் எழுப்பியிருக்கிறார்ல, காயமடைந்த எத்தனையோ பிணியாளி சுகமாக்கி இருக்கிறார்களா, இந்த நம்பிக்கையில இவர்களுக்கு இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க. இப்போ பேதுருக்கு அந்த இருந்துச்சு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே. அப்போ அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசியாவை மகிமை பொருந்தியவனாக தான், மகிமை பொருந்திய கர்த்தராக தான் பார்த்தாங்களே தவிர பாடுகளின் தாசனாக பார்க்கவில்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இங்கு மேசியாவை குறித்து நல்ல ஒரு தீர்க்க தரிசனம், அவர் எதற்காக பாடுபடுகிறார் என்பதை குறித்து மிக அழகாக எழுதியிருக்கிறது. ஆனால் யூத ரபிமார்கள் எப்படி இந்த ஜனங்களுக்கு எப்படி அவங்க இன்டர்பிரேட் பண்ணாங்கன்னா, அது ஒரு சில இன்டர்பிரேட்டர்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, வேத அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, யூதர்களுக்கு தான் பாடுகள் உண்டாம், ஆனால் மேசியாவுக்கு பாடு கிடையாதான். மேசியா பாடுபடுகிற யூதர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போவாராம். இதிலே அவங்க ஒரு அந்த தாட்ஸ் இருக்குது. பார்த்துக்கணும், மேசியா மகிமை உள்ளவர், அவருக்கு பாடு கிடையாது, ஆனால் யூதர்களுக்கு பாடுகள் உண்டு. இப்படி தான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பார்த்துக்கிடுங்க, இதுதான் அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன். அதனால தான் பேதுரு சொல்கிறேன், இது உமக்கு நேரிடக்கூடாதே. அப்போ இந்த எம்மாவூருக்கு போய் கொண்டு சீசருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படிலாம் நினச்சிருந்தோம், ஐயா இவர் தான் இஸ்ரேல் மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் ஐயோ பாவம், அவரை சிலுவையில் அடித்து கொண்டு விட்டாங்க. இன்றைக்கி காலையில் சில ஸ்திரீகள் அந்த கல்லறைக்கு போயிருக்கிறாங்க சுகந்த வர்க்கம் விடும்படியாக, அவரை காணலை, உயிரோடு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கே ஆச்சரியப்படுறாங்க. பல முறைகள் சொன்னார். அதிலே சொன்னார், நான் என்ன எருசலேம் போகிறேன், ஆணிகளை எடுத்து கொலை செய்வாங்க, 3 நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன், உங்களுக்கு முன்பே கலிலேவுக்கு நான் என்ன செய்வேன்னா போயிருப்பேன் அப்படின்லாம் ஆண்டு சொன்னார். ஆனால் இது எதுவுமே இவங்க என்ன செய்யலைன்னா அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இத்தனை வருஷம் கூட இருந்த இயேசுநாதர் இப்படி அநியாயமாக செத்து போனாரே, ரொம்ப துக்கம். இந்த சீசர்கள் ஆண்டவர் மீது ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க, ஆனால் ஆண்டவருக்கு இப்படி ஆகி போச்சே, ரொம்ப துக்கங்க. ஆண்டவர் அவளோடு கூட போனார். அப்படி அறியாமல் சொல்கிறார், வேத வசனத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குது அதை குறித்து அவர்களுக்கு போதிக்கும்படியாக கூட செல்லுகின்றதை பார்க்கிறோம். இந்த சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க மூலம் தான் பெரிய காரியம் செய்ய போகிறாரு. ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெரிய விசுவாச வீரர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாச வீராங்கனைகளாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். அப்போ உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? வேத வசனம். அதை ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அதைத்தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நீங்கள், வேத புத்தகத்தை வைத்திருக்கிற நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உயிர்த்தெழுந்த ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு இந்த வேத வசனத்தை கற்றுத்தாருன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கற்றுத்தருவார். எல்லாவற்றும் உங்களை விளக்கி தருவார். நீங்கள் ஒரு பெரிய விசுவாச வீரர்களாக இருப்பீங்க. ஆண்டவருக்காய் பெரிய காரியங்கள் செய்வீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 501, கிறிஸ்தவ கீர்த்தனை 208 பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கீதம் 501, கிறிஸ்தவ கீர்த்தனை 208 பாடுவோம்.
ஆசி செய்திடுவார், அருள்மிகு அளிப்பார், அம்பரதனிலனகாய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோசவழி சத்தியம் வாசல் உயிரெனும் என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என, திருக்கையிலே என, என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் என்றனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என, திருக்கையிலே என, என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லாடம் புகழிடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். அன்பு மிகும் பேரின்பம் என தருள் என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என, திருக்கையிலே என, என குறை உண்டு நீ சொல் மனமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்திலே நாங்கள் வரவும் உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா. உமது பிள்ளைகளுடைய கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் துக்கத்தோடு வேதனையோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக வேத வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் என்பதாக இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு பெரிய இழப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, யாராலுமே ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களை விடுதலையாக்க முடியாது, என் கணவனை ரட்சிக்க முடியாது, என் மனைவி ரட்சிக்க முடியும், என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமையில் சோர்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் கூட, மிகுந்த துக்கத்தோடு குடும்பமாக உங்களுடைய சமுதிரம் கண்டுபிடித்து கொண்டிருந்தாலும் கூட, இன்றைக்கு நீங்கள் கொடுத்த உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்திருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், இரத்தம் சிந்தினீர் அப்பா, உயிரை கொடுத்தீர், நீர் அடக்கம் செய்யப்பட்டீர். கல்லறைக்குள் அப்படியே இருந்து விடவில்லை சுவாமி, இது 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தீரே. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ண அந்த பிதாவுடைய வல்லமை இன்றைக்கும் ஆண்டவரின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற அதே வல்லமை இன்றைக்கும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வெளிப்பட ஆண்டவர் வல்லமையோட தான் இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்திரிக்கிற ஐயா. யார் யார் எந்தெந்த குடும்பங்களில் இந்த வல்லமைகளுக்கு எதிர்பார்த்திருக்கிறார்களோ, முடியாது என்று சொல்லப்பட்ட சூழலில் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ, கல்லறையில் வைத்திருக்கின்ற இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார், யாருமே இல்லை என்று சொல்லி ஒரு அவநம்பிக்கையோடு கூட ஆண்டவரே எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் சென்று கொண்ட ஸ்திரீகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது போலப்பா. இனி யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லப்படும் சூழலில் இந்த பிள்ளை இருந்தாலும் கூட இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. குடும்பத்தில் உடைய பிள்ளைகள் கடந்து போகிற கண்ணீரின் பாதையிலிருந்து அவர்களை மீட்டு ரட்சித்து ஆனந்த சந்தோஷம் அடையும்படியாக, அவருடைய அழுகையை ஆனந்த களிப்பாக எங்கள் ஆண்டவர் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கற்ற அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறாஞ்சா. சில குடும்பங்களில் ஆண்டவரை பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாத தன்மை அப்பா, பயங்கரமான பாவமான வாழ்க்கை,
அநேக குடும்பங்களில் குடித்து 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 சுவாமி குடும்பமே சிதறிப்போன ஒரு சூழ்நிலை அப்பா. பச்சார பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற நிலைமை, போதை பழக்க வழக்க அடிமைப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை, குடும்பங்கள் சோர்ந்து போனதப்பா. எங்கள் குடும்பத்தை இனி யாராலும் ரட்சிக்க முடியாது, என் குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்க முடியாது, யாராலும் ரட்சிக்க முடியும் சொல்லப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த குடும்பத்தில் இறங்கும்படி ஜெபிக்கிறையா. உமது பிள்ளையுடைய கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறையா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்று சேருவதாக. கசப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேலையில்லாத பிரச்சனைகள் மாறுவதாக சுவாமி. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருந்து சோர்ந்து போன அருமையான பிள்ளைகளுக்காய் தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதின் கனியை பூர்ணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனங்கள் கஷ்டப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறட்டங்க ஜெபிக்கிறோம். பிசாசின் போராட்டங்களினால குடும்பத்தில் ஏராளமான இழப்புகள் ஐயா, சரீரத்தில் பாதிப்புகள், நடக்க முடியாத ஒரு சூழலை சுவாமி. யாரோ எங்களுக்கு ஏதோ ஏவல் பண்ணி விட்டார்கள், பில்லிசுனி வைத்து விட சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உயிரோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுவதாக. ஒரு பூரண சுகம் இந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டாங்க ஜெபிக்கிறையா. தொழில்களில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாய் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உமது பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா காரியங்களிலும் கூட ஒரு விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் கட்டிடும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் ஒரு ஆசீர்வாதம் சுவாமி. எல்லா பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சொந்தமாய் வீடு கட்ட முடிய பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை சில இடங்கள் நிமித்தமாக, நிலத்தின் நிமித்தமாக ஆண்டவரை கோர்ட்டு கேஸ் என்று அலைகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இது நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்களை சுவாமி சோர்ந்து போனார்களப்பா. யாருமே எங்களுக்கு உதவி செய்யவில்லை சொல்லி கலங்கின ஒரு சூழ்நிலையிலப்பா இன்றைக்கு இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அற்புதம் செய்யும்படி அங்கே ஜெபிக்கிறையா. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். வயோதிபர் நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே இந்த வயதான காலத்தில் ஏற்பட எல்லா பலவீனங்களிலும் ஆண்டவருடைய பலன் சம்பூர்ணமாய் விளங்குவதாக. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழ்வை கொடுத்து வழிநடத்துவீராக. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாக நீட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிகுந்த பிரயாசப்பட்டு உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறையா. அவருடைய பிரயாசத்தின் பலனை காண கிருபை தாரும். மெரிட்டில் அவர்களுக்கு இடம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டி கூட அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவர் இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்ய உதவி செய்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக, பெருமாள்புரத்தை சார்ந்த திரு எட்வர்ட் ஜான் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பொன்மாணிக்கம் எட்வர்ட் ஜான் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உண்மை நேசிக்கிற இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. அவர் செய்கிற சமுதாய சேவையிலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் மாறுவதாக. அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக, அவர்கள் கொடுத்த அருமையான குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான நமது பிள்ளைகள் அன்பு சகோதரர் கேசிங் அவர்களுக்காக, திரும்ப எபனேசர் கேசிங் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அன்பு மகன் பிரவீன் ராஜ்தேவுக்காக, அருமையான அவருடைய துணைவியார் ரூபினி பிரவீனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அருமையான பிள்ளைகள் சேது சாம் டேனிக்காக
நீர் கொடுத்த அருமையான துணைவி, அருமையான மகள் எல்சி தேவ கிருபாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த அருமையான கற்பதிகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான மகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுப்பீராக. மகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. அதே போல் ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கென்று இந்த வீடியோ கேமரா வாங்கும்படியாக உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஈரோட்டை சார்ந்த அருமையான சகோதரர் மதன்குமார் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரது குடும்பத்தை அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது இருப்பதாக சுவாமி. அதே போல் அருமையான முது பிள்ளைகள் சகோதரி வசந்தா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. புதுக்கோட்டை சேர்ந்த அருமையான சகோதரிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவீராக. அதே போல் அருமையான அம்மா திருமதி விமலா அன்புடையான், சென்னை சார்ந்த அருமையான அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வயோதிப காலத்தில் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்குவதாக. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அதே போல் டாக்டர் நற்குணம் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சென்னை சார்ந்த அருமையான மகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல் வேலூரை சார்ந்த அருமையான சகோதரிக்காக, நீங்கள் கொடுத்த அருமையான மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சென்னை தாமரத்தை சார்ந்த திரு டொமினிக் அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான முது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் சென்னை சார்ந்த திருமதி ஜெமி தங்கம் ஜான் டேவிட் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மதுரை சார்ந்த அருமையான சகோதரிய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் பல வகையில் உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் கட்டளையிட்டு வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாய் கிரியைச்சல் வல்லன்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். மகிமை உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்து விழுந்தபோது புது சிருஷ்டிப்பவர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். Amen.
பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருள் நிறைய. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவுகூர்ந்து உமது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேருவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியே பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரையுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரலர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற அச்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர்.
ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிடிக்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடையார். கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்னென்னு வீச்சிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உனிதி சிதை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 519 பாமாலை 338 பாடுவோம். என் ஆண்டவாம் என் பாகமே. கீதம் 519 பாமாலை 338 பாடுவோம். ஆண்டவரே
பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து நீர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு கூட வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் நீர் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. அவரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.